குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இப்போ நம்ம சுவையான மங்களூர் பஜ்ஜி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை கட்டி இல்லாம நல்லா விஸ்க வச்சு பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் சால்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுல நான் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணா செப்பரேட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சிருந்த ஜிஞ்சர், கிரீன் சில்லி, கரி லீவ்ஸ், கோகனட் பீசஸ், cumin சீட் போட்டு கொஞ்சமா தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 to 3 ஹவர்ஸ் பேட்டரை நல்லா புளிக்க விட்டுடணும். 2 ஹவர்ஸ் ஆன பிறகு ஒரு டைம் நல்லா கையிலேயே பீட் பண்ணிட்டு ஒரு குழிக்கரண்டியில ஆயில் நினைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இந்த குழிக்கரண்டியால ஆயில்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா சுட சுட மங்களூர் பஜ்ஜி ரெடி. நீங்க தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.